நெக்ஸ்ட் ஹெட்டிங் பாருங்கள், ஹியூ ஹெர்பாரியம் சொல்லக்கூடியது. அப்போ ஹியூ ஹெர்பாரியம் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கிலாந்து உருவானது. இதை பற்றி பார்க்கலாம். இந்த பாருங்க, ஹியூ கார்டன் இஸ் பாருங்க சிச்சுவேஷன் ஆஃப் சவுத்து வெஸ்ட் லண்டன். எங்கே இருக்குன்னு இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் லண்டனில் இருக்குது. சவுத் வெஸ்ட் லண்டன். தட் ஹவுஸ் த லார்ஜஸ்ட் அண்ட் மோஸ்ட் டைவர்ஸ் பொட்டானிக்கல் கார்டன். இது வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் சொல்கிறாங்க. இது இல்லையா உலகத்தின் மிகப்பெரிய ஹெர்பாரியம் என அழைக்கப்படும் ராயல் தோட்டம் உருவாக்கப்பட்டது இங்கே தான். ஓகேங்களா, உலகத்திலேயே மிகப்பெரிய ராயல் தோட்டம் சொல்லக்கூடியது இதுதான். ஓகேங்களா, மோஸ்ட் எவ்வளோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் மோஸ்ட் டைவர்ஸ் பொட்டானிக்கல் அண்டு மைக்காலஜிக்கல் கலெக்ஷன் இன் த வேர்ல்டு. அதாவது தென்மேற்கு லண்டனில் கியூ என்ற பிளேஸில் இந்த ஹெர்பாரியம் இருக்குது. இது வந்து உலகத்தில் மிக பெருசுன்னு சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் இதுதான் பெருசுன்றாங்க. ஃபவுண்டட் இந்த இயர் வந்து 1840. த லிவிங் கலெக்ஷன் ஆஃப் இன்க்ளூடிங் மோர் தேன். இதில் வந்து கலெக்ஷன் ஆஃப் மோர் தேன் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது 30,000 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸு. இங்கே வந்து 30,000க்கு அதிகமான உயிரிழ தாவரம் காணப்படுது. 30,000க்கும் அதிகமான பல்வேறுபட்ட டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ். 30,000க்கு அதிகமான டிஃப்ரெண்ட் வெரைட்டி இங்கே காணப்படும் சொல்கிறாங்க. உயிரிழ தாவரம் காணப்படுது. ஒயில் ஹெர்பாரியம் விச் இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் இன் த வேர்ல்டு. ஓவர் 7 மில்லியன் preserved plants ஸ்பெசிமன்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான தாவரம் காணப்படும் சொல்கிறாங்க. இருந்தாலும் இங்கே பல்வகை தன்மையுடைய தாவரங்களும் பூஞ்சை வகைகளும் காணப்படுது. இங்கே வந்து பல்வேறு வகை தன்மைனா பூஞ்சை காணப்பட சொல்கிறாங்க. அதே நேரத்தில் 7 மில்லியன் அதாவது 7 மில்லியன் பாருங்க. இந்த ஹெர்பாரியம் பாருங்க விச் ஒயில் ஹெர்பாரியம் which is one of the largest in the world has over 7 million preserved plants இருக்குது. இங்கே எவ்வளோ பார்த்தீங்கன்னா 7 மில்லியன் பதப்படுத்தப்பட்ட தாவரம் இங்கே இருக்குன்றாங்க. ஹியூ ஹெர்பாரியத்தில் வந்து 7 மில்லியன் அதாவது 7 மில்லியன் பதப்படுத்தப்பட்ட தாவரம் இங்கே இருக்குங்க. த லைப்ரரி கண்டைன்ஸ் மோர் தென் 7,50,000 வால்யூம்ஸ். 750,000 இதில் வந்து இப்போ இந்த லைப்ரரியில் வந்து இப்போ உள்ள நூலகத்தில் வந்து தாவரங்களை பற்றிய 7,50,000 தொகுப்புகள் அதாவது 7,50,000 வால்யூம் இருக்கின்றாங்க. தாவரங்களை பற்றி இருக்கக்கூடிய புக்கு மட்டும் 7,50,000 வால்யூம் இருக்கின்றாங்க. இல்லை இல்லஸ்ட்ரேட் அண்ட் ஆல்சோ ஏ கலெக்ஷன் ஆஃப் மோர் தென் 1,75,000 பிரிண்டர்ஸ் 1,75,000 பிரிண்ட்ஸ்னால் அதாவது பதிப்புகள் இருக்கிறாங்க. அதாவது 7,50,000 தொகுப்புகள் இருக்குது. மற்றும் வரைபட தொகுப்புகள் மற்றொன்று கலெக்ஷன் மோர் தென் வரைபட தொகுப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா 1,70,000 பிரிண்ட்ஸ் இருக்காங்க. புக்கு, ஃபோட்டோகிராஃப்ஸு, லெட்டர்ஸு, அடுத்து மான்ஸ்கிரிப்ட்ஸு, பீரியாடிக்கல்ஸு, மேப்பு, பொட்டானிக்கல் இல்லஸ்ட்ரேஷன் இருக்குது. அதாவது தாவரங்களை பற்றின புக்கு இருக்குது, தாவரங்களை பற்றின கடிதங்கள் இருக்குது, தாவரங்களை பற்றின பிரதிகள் இருக்குது, நாளேடுகள் இருக்குது. அப்படி எல்லாமே இதை இருக்குன்றாங்க. அந்த ஹெர்பாரியம் தான் என்னது ஹியூ ஹெர்பாரியம் சொல்கிறது. அடுத்து பாருங்க, அடுத்து இன்டர்நேஷ்னல் பொட்டானிக்கல் கார்டன். அது என்னது இன்டர்நேஷ்னல் பொட்டானிக்கல் கார்டன் பார்த்தீங்கன்னா த நியூயார்க் பொட்டானிக்கல் கார்டன், யூஎஸ்ஏ ராயல் பொட்டானிக்கல் கார்டன், கியூ இங்கிலாந்து. அதாவது இன்டர்நேஷ்னல் பொட்டானிக்கல் கார்டன் சொன்னீங்கன்னா அது எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் பொட்டானிக்கல் கார்டன் சொல்லக்கூடிய வந்து ராயல் பொட்டானிக்கல் கார்டன். அடுத்து இங்கிலாந்து பொட்டானிக்கல் கார்டன்ஸ் இஸ் த நியூ சவுத் வேலி சிட்னி. அடுத்து ரியோ டி ஜெனிரோ பொட்டானிக்கல் கார்டன் பிரேசில். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் பொட்டானிக்கல் கார்டன்ஸ். ஒன்று நியூயார்க் பொட்டானிக்கல் கார்டன் ஒன்று, அது இங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல இருக்குது. அடுத்து ராயல் பொட்டானிக்கல் கார்டன் எங்கே இருக்குன்னா இங்கிலாண்டில் இருக்குது. அடுத்து பொட்டானிக்கல் கார்டன் ஆஃப் த நியூ சவுத் வேலி சிட்னியில் இருக்குது. இன்னொன்று வந்து ரியோ டி ஜெனிரோ பொட்டானிக்கல் கார்டன் வந்து பிரேசில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்னு பார்த்தீங்கன்னா இந்திய தாவரவியல் கள ஆய்வு மையம். இந்திய தாவரவியல் கள ஆய்வு மையம் சொல்லப்படுகிறது.
இப்போ பார்த்தீங்கன்னா அண்ட் 13 பிப்ரவரியில் வந்து 13 பிப்ரவரியில் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1890 1890 பிப்ரவரி 13 ஏ சர்வே வாஸ் ஃபார்மலி கன்ஸ்ட்ரக்டட் அண்ட் டிசைன்டு த பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. அதாவது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா 1890 பிப்ரவரி 13 தான் முதலில் பொட்டானிக்கல் சர்வே உருவாக்கப்பட்டது. பொட்டானிக்கல் சர்வேனா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து தாவர கள ஆய்வு மையம் உருவாக்கப்பட்டது. கள ஆய்வு மையம்னா தாவரங்கள் என்னென்ன வெரைட்டி எந்தெந்த ஏரியாக்களில் எந்த அளவுக்கு பரவி இருக்குன்ற ஒரு ஆய்வு மையத்தை உருவாக்கியிருக்காங்க. அது எப்போ உருவாக்குறாங்க பார்த்தீங்கன்னா 1890 ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்னால் சுதந்திரத்துக்கு பிறகு நம் நாட்டின் தாவர வளங்களை பராமரிக்க சுதந்திரத்துக்கு பிறகு த நீட் வாஸ் ஃபெல்ட் ஃபார் எ மோர் காம்ப்ரஹென்சிவ் டாக்குமெண்டேஷன் ஆஃப் த சர்வே, அதாவது கண்ட்ரி ஆஃப் பிளான்ஸ் ரிசோர்ஸ் புக்ஸ் எக்கனாமி. அதுக்கடுத்து அதாவது சுதந்திரம் அடைஞ்ச பிறகு நம்ம நாட்டு தாவரங்களை பாதுகாக்க பராமரிக்க வேண்டி பல வேண்டுகோள் வைக்கப்பட்டது. அப்படி வச்ச பிறகு தான் ஃபஸ்ட்டு அவங்க வந்து டாக்டர் E.K. ஜானகி அம்மாள் வாஸ் அப்பாயிண்டட் as officer on special duty on 14th October 1952. அதாவது சுதந்திரத்துக்கு பிறகு நம்ம நாட்டுடைய வளங்களை பாதுகாப்பதற்காக அந்த பொட்டானிக்கல் சர்வேவை பாதுகாப்பதற்காக முதலாக யாரை போஸ்டிங்கில் அமைய வச்சாங்கன்னா டாக்டர் E.K. ஜானகி அம்மாள் தான் அந்த ஆஃபீஸராக வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, பாருங்கள். இந்த ரெகக்னைசேஷன் த பிளான் வாஸ் ஃபைனலி அப்ரூவ்டு கவர்மெண்ட். கவர்மெண்ட் அப்ரூவ் சொன்னாங்க. ஓகேங்களா, அதாவது கவர்மெண்ட் 14ஆம் தேதி, அதாவது 1954 மார்ச் 29ஆம் தேதி இந்திய அரசு அனுமதி அளித்த பின் இறுதியாக கொல்கத்தாவில் தலைவரமாக தாவரவியல் கள ஆய்வு மையம் PSI மாற்றியமைக்கப்பட்டது. இப்போ வந்து டூட்டியில் ஜாயின் பண்ணிட்டாங்க. அது 1452. அடுத்து தென் ரெகக்னைஸ் த பிளான் வாஸ் ஃபைனலி அப்ரூவ்டு கவர்மெண்ட் இந்தியா, அதாவது 29 மார்ச் 1954 கல்கட்டா ஆஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் PSI. அப்போ கல்கத்தாவில் வந்து ஒரு மையம் அமைச்சிருக்காங்க. அது வந்து PSIன்னு மாற்றி அமைக்கப்பட்டது. இங்கே இருக்கக்கூடிய மையத்தை அங்கே மாற்றிருக்காங்க. அடுத்து ஜம்மு டாவி பொட்டானிக்கல் கார்டன் ஹேஸ் பீன் நேம்டு டாக்டர் E.K. ஜானகி அம்மாள். இன்றைக்கி வந்து ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு தாவர மையத்துக்கு ஜானகி அம்மாள் பெயரே வைக்கப்பட்டுள்ளது. அந்த தாவரவியல் பூங்காவுக்கு பேர் E.K. ஜானகி அம்மாள் சொல்லியிருக்காங்க. E.K. ஜானகி அம்மாள். ஓகேங்களா, அதுக்கு பாருங்கள். நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ்னு சொல்லுது. இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இமேஜின் வாக்கிங் இன்டு லைப்ரரி அண்ட் லுக்கிங் ஃபார் ஏ ஹாரி பாட்டர் ஸ்டோரி புக். நீங்கள் லைப்ரரிக்கு போங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு நூலகத்தில் ஹாரி பாட்டர் புத்தகத்தை எடுப்பதற்காக நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நினைத்து கொள்ளுங்கள். அந்த நூலகத்தில் வந்து நீங்கள் போன பிறகு புனரமைக்கும் பண்ணினா அந்த லைப்ரரியை வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணுறாங்க. அஸ் யூ வாக் இன்டு லைப்ரரி இஸ் நோட்டீஸ் அங்கே பார்க்குறீங்க. தட் இஸ் அண்டர் ரியோனேஷன் அண்ட் ஆல் த புக்ஸ் ஸ்கேட்டர்டு சிதறி கிடக்கு. வில் இட் நாட் பி ஹார்ட் ஃபைண்ட் த எக்ஸாக்ட் புக்ஸ் யூ ஆர் லுக்கிங் ஃபார். என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஹாரி பாட்டர் புக்கு எடுப்பதற்காக நூலகத்துக்கு போகிறீங்கன்னு நினச்சிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அந்த நூலகத்தில் வந்து புக்கெல்லாம் சிதறி கிடக்கு. அதை அடுக்கி வைக்க போகிறாங்க. அடுக்கி வைக்கிற வேலை நடந்து கொண்டிருப்பதால் புத்தகங்கள் சிதறி கிடைப்பதை கவனிக்கிறீங்க. நீங்கள் தேடும் சரியான புத்தகத்தை கண்டுபிடிக்க கடினமாக உணர்வீர்களா? சரியான புத்தகம் தேர்ந்தெடுக்கும் பணி பல மணி நேரம் ஆகலாம் அல்லவா? எனவே புத்தகங்கள் அனைத்தும் பல பிரிவுகளில் வகைப்படுத்திய பின் மறுநாள் வர முடிவு செய்கிறீர்கள். அந்த புத்தக வகைப்பாட்டு சாகச புத்தகங்கள் ஒரு அடுக்கிலும், திகில் கற்பனை புத்தகங்கள் ஒரு அடுக்கிலும், அகராதிகள் என்று ஒரு அது என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு புக் எடுக்க போகிறீங்க. அந்த புக்கை எடுக்க போகும்போது அங்கே வந்து லைப்ரரியில் வந்து புக்கெல்லாம் சிதறி கிடக்கு. அந்த புக்கை வந்து எடுக்காமல் நீங்கள் எடுக்கிறதுக்கு யோசிக்கிறீங்க. ரொம்ப நேரம் ஆகும், நாளைக்கு வரலாம்னு யோசிக்கிறீங்க. அப்படி நாளைக்கு வந்தால் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள். இந்த மைட் ஹேவ் டேக் ஹவர்ஸ் ஸோ டிசைட் கம் நெக்ஸ்ட் டே வரலாமான்னு யோசிக்கிறீங்க. த அரேஞ்ச் அக்கார்டிங் டு த ஜெண்டர்ஸ் ஒன் டேக் பாருங்கள். அதாவது ஒன் ரேக் ஃபார் அட்வென்ச்சர், ஒரு ரேக்கில் அட்வென்ச்சர் இருக்குது. அனதர் ஃபார் டிடெக்டிவ் இருக்குது. அடுத்து ஃபேண்டசி, ஹரர்,
அடுத்தது encyclopedia, and so you automatically know Harry Potter. It is the fantasy section, takes place less 10 minutesல நீங்கள் எடுத்துடலாம். இது மாதிரி தான் தாவரங்களை அரேஞ்ச் பண்ணணும்னு சொன்னாங்க. ஒரு புக் எடுக்க நீங்கள் நூலகத்துக்கு போனால் எவ்வளோ நேரம் ஆகும், அது சரிக்கிறத எடுக்க முடியாது. அதே இதில் அதை அடுக்கி வச்சுருந்தாங்கன்னா சீக்கிரம் எடுத்து வந்துடலாம். அதே மாதிரி similarity, there is a vast assemblage of the group of plants in the world. உலகத்துடைய பிளான்ல வந்து ஒரு குரூப் வச்சுருக்கோம். It is possible to study and understand all this. Now, since the typical study of all these plants together, it is necessary for a devise some means make the possible. Okay, அடுத்து பாருங்க. The classification is essential to biology fix. There is a vast diversity of organism. என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, உயிரியலில் வந்து வகைப்பாடு என்பது சிறந்த ஆதாரங்களை அடிப்படை கொண்டு தான் அமையும் உணரலாம். இப்போ அறிவியல் அடிப்படையில் வந்து பெரும் பல்வகை அமைவை பற்றிய தகவலை அட்டவணைப்படுத்த சிறந்த சார்ந்த தகவலை மீள் வருவதற்கு மாகானது என வகைப்பாட்டில் வரையறுக்கப்படுது. இப்போ கிளாசிஃபிகேஷனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாவரங்களை வகைப்படுத்துவது தான் கிளாசிஃபிகேஷன். அப்படி வகைப்படுத்தினா மட்டும்தான் நம்ம வந்து அதை ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். அது வந்து பாருங்க டிஃபிகல்ட் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன். இப்போ எல்லாம் தாவரம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கஷ்டப்படுவோம். அதை வந்து அரேஞ்ச் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, தாவரம் காணப்படும் ஒற்றுமை வேற்றுமை மட்டுமின்றி அவர்களிடையே காணப்படும் இனப்பரிமாணத்தோட ஆய்வின் அடிப்படையில் ஒரு குழுக்களாக ஒருமைப்பிற்கு வகைப்படும். பாருங்க இந்த கிளாசிஃபிகேஷன் அடுத்து பாருங்க. இந்த கிளாசிஃபிகேஷன் பாருங்க இதை பாருங்க. கிளாசிஃபிகேஷன் frames way for the arrangement of organism into groups and the spaces of a similarity. இப்போ பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன்னா பிளான்ஸை வந்து நம்ம வகைப்படுத்தும் போது சில தாவரங்களுக்குள்ள சிமிலாரிட்டி ஒற்றுமை இருக்கும். அது மாதிரி சில ஒற்றுமை இருக்கும், சில டிசிமிலாரிட்டி வேறுபாடு இருக்கும். அண்டு ரிலேஷன்ஷிப் அப்போ ஒற்றுமை வேற்றுமை அடுத்து நெருங்கிய தொடர்பு இருக்கும். ஓகேங்களா? இதன் அடிப்படையில் தி பர்பஸ் கலெக்ஷன் இஸ் டு ப்ரொவைடு சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட். இதன் அடிப்படையில் தான் அந்த படிப்படியாக சிஸ்டமேட்டிக்காக அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? த ரிலேஷன் பிட்வீன் த ஆர்கானிசம் சொன்னாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க taxonomists have assigned a method of classifying organism which is called ranks. அதாவது தாவரங்களை வந்து குழுக்களாக அரேஞ்சாங்க இல்லையா? இப்போ வந்து தாவரங்கள் என்ன செய்யறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உயிரினங்களுடைய உறவை முறையாக வெளிப்படுத்துவது இது நோக்கமாகும். வகைப்பாட்டியலர் அதாவது டாக்ஸானமிஸ்ட்னா யாரு? வகைப்பாடு ஹேவ் அரேஞ்ச் முறையை அதாவது வகைப்பாட்டை வந்து உயிரினங்களை வகைப்படுத்துறதுக்காக முறையை பல படிநிலைகளாக உருவாக்குறாங்க. டாக்ஸானமிஸ்ட் வந்து ஹேவ் அசைன் எ மெத்தட் கிளாசிஃபையிங் ஆர்கானிசம். இவங்க டாக்ஸானமிஸ்ட்னா வகைப்பாட்டியல் வந்து உயிரினங்களை வகைப்படுத்த பல படிநிலைகளை வச்சுருக்காங்க. படிநிலைகள் அதான் ரேங்க் பண்ணுறாங்க. திஸ் டாக்ஸானமி ரேங்க்ஸ் ஆர் த ஹைராக்சல்னா அந்த ரேங்க் வந்து அதனுடைய அதாவது உயிரினங்களை சரியான இடத்தில் பொருத்தி வகைப்படுத்த இயலும் வகையில் இருக்குன்றாங்க. பாருங்க, த ஸ்கீம் கிளாசிஃபிகேஷன் ஃப்ளெக்சிபிள் அலைவ் த நியூலி டிஸ்கவர்டு ஆர்கானிசம் ஆர்டர் சொல்கிறாங்க. பாருங்க, அடுத்து நீடு ஃபார் கிளாசிஃபிகேஷன். வகைப்பாட்டின் அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிசம். ஆர்கானிசம்னா உயிரினங்களின் வகைப்பாட்டை புரிந்து கொள்ளுதல். உயிரினங்களின் வகைப்பாட்டை நம்ம தெரிந்து கொள்ளணும். ஓகேங்களா? மற்ற துறைகளை நுண்ணிய அறிவும் நடைமுறையில் எளிதில் பயன்படுத்துவது. அதாவது understanding the classification of organism can gives an insight into other field and has a significant practical value.
என்ன சொன்னால் உயிரினங்களை வந்து அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிசம் சொல்லியாச்சுன்னா உயிரினங்களின் வகைப்பாட்டை புரிந்து கொள்ளுதல். உயிரின வகைப்பாட்டை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் மற்ற துறைகளை பற்றி நுண்ணறிவும் நடைமுறை எளிதில் பயன்படுத்துவது. மற்ற துறைகளை பற்றி அறியவும் இது பயன்படுது சொல்கிறாங்க. இந்த கிளாசிஃபிகேஷன் பயன்படுது. கிளாசிஃபிகேஷன் ஹெல்ப்ஸ் us to know about different taxa. டிஃப்ரெண்ட் டாக்ஸா பலதரப்பட்ட தாவரங்களின் படிநிலைகள் அவற்றுக்கிடையே உள்ள உறவுகளை அறிந்து கொள்ள இது பயன்படுது. இந்த கிளாசிஃபிகேஷன் எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாசிஃபிகேஷன் எதுக்கு பயன்படுதுன்னா பலதரப்பட்ட தாவரங்களுக்கு இடையே உள்ள ரிலேஷன்ஷிப்பை அறிந்து கொள்ள உதவுது. ரிலேஷன்ஷிப் அண்ட் எக்ஸாக்ட் பொசிஷன். அதான் கிளாசிஃபிகேஷன் ஹெல்ப்ஸ் டு நோ அபவுட் டிஃப்ரெண்ட் டாக்ஸானா இரண்டு தாவரங்களுக்கு இடைப்பட்ட பைலோஜெனடி மரபியல் சம்பந்தமான அடுத்து ஒற்றுமை அடுத்து பொசிஷன் இதை அறிந்து கொள்ள உதவுகிறது. இட் ஹெல்ப்ஸ் ட்ரெயின் ஸ்டூடெண்ட்ஸ் டு பிளான்ஸ் சயின்சஸ் விச் ரெக்கார்ட் த டைவர்சிட்டி ஆர்கானிசம் in their relationship with the other biological plants. அதாவது தாவரவியல் மாணவர்களுக்கு தாவர பல்வகைத்தன்மை விளக்கம் அதன் பிற உயிரியல் துறைகளுக்கு இடையான தொடர்பை பயிற்சி அளிக்கிறது. தாவரவியல் மாணவர்களுக்கு வந்து தெரிந்து கொள்ளவும் பயிற்சி அளிக்கவும் இது பயன்படுத்த சொல்கிறாங்க, பயிற்சி அளிக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்த ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா பாருங்களேன், டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் சொல்லுது. டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் சொல்லியாச்சுன்னா வகைப்பாட்டின் வகைகள் சொல்கிறது. பாருங்க, இந்த டாக்ஸானமிக் entities are classified 3 ways. இதில் வந்து 3 வே இருக்கு. They are artificial classification, natural classification and phylogenetic classification. வகைப்பாட்டில் வந்து 3 வகை இருக்கு. ஒன்று வந்து ஆர்டிஃபிஷியல் கிளாசிஃபிகேஷன், நேச்சுரல் கிளாசிஃபிகேஷன், phylogenetic classification. சரி, ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் பாருங்க. கரோலஸ் லினேயஸ் அவர் பேர் வந்து கரோலஸ் லினேயஸ் வந்து 1778 அதாவது 1778 வாஸ் ஏ கிரேட் ஸ்வீடிஷ் பாட்னிஸ்ட். இவர் வந்து ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த ஒரு பாட்னிஸ்ட் அண்ட் சைட் டு பி ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி. இவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி. 1 மார்க் கேட்கலாம், 1 கேட்கலாம். ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி யாருன்னா அவர் வந்து கரோலஸ் லினேயஸ். அதே நேரத்தில் ஒரு ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த பாட்டிஸ்ட் யாருன்னா இவர் தான். இல்லைங்களா? இவர் எழுதின புக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம். இவர் தான் இந்த ஆர்டிஃபிஷியல் சிஸ்டத்தை உருவாக்குனவர். பாருங்களேன், த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்பீசிஸ் பிளான்டாரம் புக்கே உருவாக்கியிருக்காரு இன் 1753. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கரோலஸ் லினேயஸ் சயின்டிஸ்ட் வந்து இவருடைய காலங்கள் வந்து 1707 to 1778. இவர் வந்து சூரிய நாட்டை சேர்ந்தவர். இவர் வந்து பிளான் ஆஃப் டாக்ஸானமி. ஹி outlined on artificial system of classification in ஸ்பீசிஸ் பிளான்டாரம். இவர் வந்து ஆர்டிஃபிஷியல் சிஸ்டத்தை பற்றி எதில் எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீசிஸ் பிளான்டாரம் புக்கில் எழுதியிருக்காரு. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1753 பாருங்க. வேரின் he listed and described 7,300 species and arranged in 24 classes. இவர் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா 7300 தாவரங்களை 24 கிளாஸாக இவர் வரிசைப்படுத்திருக்காரு, அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. 7300 தாவரங்களை 24 கிளாஸில் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. மோஸ்ட்லி பேசிஸ் நம்பர் ஆஃப் யூனியன் லென்த்து அண்ட் ஸ்டேமன். இவர் எதை வச்சு இந்த 7300 தாவரங்களை வந்து 24 கிளாஸில் பிரிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் யூனியன்னா அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேமன் வந்து ஒன்று இணைஞ்சிருக்க முடியா, அது யூனியன். அதில் ஸ்டேமனுடைய லென்த்து, அதேமாதிரி ஸ்டேமன் வந்து எந்த அளவுக்கு பரவுது, இந்த 3 இதை ஃபேஸ் பண்ணி தான் பிரிச்சிருக்காரு. த கிளாஸஸ் ஃபர்தர் சப்டிவைடட் இன்டு ஃபேஸஸ் ஆஃப் ஹார்பல் கேரக்டர்ஸ் இன்டு ஆர்டர்ஸ். அது வந்து ஃபர்தராக டிவைட் ஆகுது. அது எப்படி டிவைட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஹார்பல் சொல்கிறாங்க. ஹார்பல்னா சூழ்நிலை பண்புகளை வச்சு பிரிச்சிருக்காங்க. ஹென் சிஸ்டம் இஸ் கிளாசிஃபிகேஷன் ஆல்சோ நோன் அஸ் செக்ஸுவல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். இதுக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் சொல்கிறாங்க இல்லையா, இவர் உருவாக்குற சிஸ்டம், இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, செக்ஸுவல் சிஸ்டம்னு பேர். 1 மார்க் கொஸ்டின். த 24 கிளாஸ் ரெகக்னைஸ்ட் பை த லினேயஸ் இன் ஸ்பீசிஸ் பிளான்டாரம். அப்போ 24 கிளாஸ் ரெகக்னைஸ் பண்ணாங்க இல்லையா, அது வந்து எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீசிஸ் பிளான்டாரம் புக்கில் இருக்குது 1753 அண்ட் ஸ்பீசிஸ் ஸ்டேமன்ஸ். ஓகேங்களா? இதில் பாருங்கள்,
கிளாஸ் கேரக்டர்ஸ் பாருங்க. மோனாண்ட்ரியா ஸ்டேமன் ஒன்று மட்டும் இருக்கும். மோனாண்ட்ரியானா ஒரு ஸ்டேமன் உள்ள தாவரம். அடுத்து டையாண்டியானா 2 ஸ்டேமன், ஒரு தாவரத்தில் 2 ஸ்டேமன் மட்டும் இருக்கும். ட்ரையாண்டியானா அந்த ட்ரை ஆண்டியானா ஸ்டேமன் 3 இருக்கும். டெட்ரானா 4 ஸ்டேமன் இருக்கும். பெண்டானா 5 ஸ்டேமன்ஸ் இருக்கும். அதேமாதிரி அப் டு 24 கிளாஸ் கிரிப்டோமியா the flawless plants. Flawless plants. The system of classification through the artificial was continued more than 100 years. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டத்தை உருவாக்கிறார் இல்லையா? இந்த சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வகைப்பாடு இருந்தாலும் எளிமையாகவும் தாவரங்கள் எளிதில் அடையாளம் காண்பதற்கு பெரும்பாலும் உதவியால் லேனஸ் இறப்பிற்கு பின்னர் 100 ஆண்டுகளுக்கு முன்னாக சிஸ்டம் கிளாசிஃபிகேஷன் த்ரூ த ஆர்டிஃபிஷியல் இது செயற்கையாக இருந்தால் கூட வாஸ் கண்டினியூ ஃபார் த மோர் தென் 100 இயர்ஸ் ஆஃப்டர். இதுதான் டெத். இவர் இறந்த பிறகு 100 வருஷமாக இவர் உருவாக்கின அந்த திட்டத்தை தான் மக்கள் அதாவது பயன்பாட்டில் இருக்குன்றாங்க. இந்த முறை தான் பயன்பாட்டில் இருக்குது. அப்போ லினேஸ் இறந்த பிறகும் அது 100 வருஷமாக அது பயன்பாட்டில் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இட் இஸ் இப்போ சிம்பிளிசிட்டி த ஈஸி டு வே. இது வந்து பயன்படுத்த ஈஸியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பயன்படுத்த ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா however the system could not hold due to the following reasons. இது அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா பின்வரும் கால இதை வந்து இதை வந்து அடுத்து 100 வருஷம் பயன்படுத்த சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கடுத்து இதை பயன்படுத்த சில காரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. however the system could not hold பண்ணிச்சிட்டாங்க. ஏன் பயன்படுத்தினா அதுக்கு சில ரீசன் கொடுத்துருக்கு. அந்த ரீசனை பற்றி பார்க்கலாம். அந்த ரீசன் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த டோட்டலி அன்ரிலேட்டட்னா ஒன்றுக்கொண்டு தொடர்பற்ற தாவரங்களை ஹேப்டினே சிங்கிள் குரூப். இவர் என்ன இருக்காருன்னா ஒன்றுக்கொன்று தொடர்பற்ற தாவரங்களை ஒரே குரூப்பில் வச்சுருக்காரு. 2 தாவரம் சம்மந்தமே கிடையாது, ஆனால் அந்த 2 தாவரம் ஒரே குரூப்பில் இருக்குன்னு இவர் எழுதி வச்சிருக்காரு. அப்படின்னா க்ளோஸ்லி ரிலேட்டட் பிளான்ஸ் வேர் பிளேஸ்டு ஒயிலி செப்பரேட்டட் குரூப்ஸ். எக்ஸாம்பிள் வந்து சிஞ்சிப்ரேசி சொல்லக்கூடியது ஒரு மோனோகாட் தாவரம். அனகாடியஸ்ங்கிறது டைகாட் தாவரம். 2 ஒரே குரூப் இருக்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2லேயும் ஸ்டேமன் ஒன்று தான் இருக்குது. இந்த மோனோகாட்லேயும் ஒரு ஸ்டேமன் தான் இருக்குது, டைகாட்லேயும் ஒரு ஸ்டேமன் இருக்குது. இவருடைய கருத்துப்படி இது ஓகே தான். ஏன்னா ஒரு ஸ்டேமன் மட்டும் இருந்துச்சுன்னா அது எல்லாம் ஒரு ஸ்டேமன் உள்ள தாவரம் எல்லாமே ஒரே குரூப் வைக்கிறாரு. அதில் ஒரு தாவரம் மோனோகாட் இருக்குது, ஒரு தாவரம் டைகாட்டாக இருக்குது. அது தவறுன்றாங்க. அடுத்து பாருங்க ஃபைனஸ் பாருங்க ஃப்ரூன்ஸ். அதாவது அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்க ஃப்ரூன்ஸ் வாஸ் கிளாசிஃபைட் அலாங் வித் த கேக்கஸ் பிகாஸ் த சேம் நம்பர் ஆஃப் ஸ்டேமன்ஸ். கேக்கஸ் சேம் நம்பர் ஆஃப் ஸ்டேமன்ஸ்னா இதில் மகரந்தத்தின் எண்ணிக்கை அடிப்படையில் ஃப்ரூனஸ் அதாவது ஃப்ரூனஸ் என்னும் பேரினம் கேட்கஸ் குடும்பத்தும் அதாவது ஃப்ரூனஸ் சொல்லக்கூடியது வந்து ஒரு பேரினம். அது வந்து கேட்கஸ் சொல்லக்கூடிய ஒரு சிற்றினத்தோடு சேர்ந்துருக்கு. ஏன்னா 2க்குமே நம்பர் சேம் ஆகுது. இது பேருசு, இது பேரினம், இது சிறியனா 2 ஒரே குரூப் வச்சுருக்காரு. ஏன்னா 2க்குமே நம்பர் ஆஃப் ஸ்டேமன் வந்து ஒரே மாதிரி இருக்குது. அதாவது ஸ்டேமன் அதனால அடுத்து பார்த்தீங்கன்னா no attempts were made to classify the plants based on their natural or biological relationship exist among the plant groups. இவர் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா இந்த வகைப்பாட்டில் தாவரங்களுக்கு இடையே காணப்படும் இனப்பரிமாண அடிப்படையில் வகைப்படுத்துவதற்கு எந்த முயற்சியும் மேற்கொள்ள. இவர் இந்த மெத்தட் உருவாக்குறது கரெக்டு தான். ஆனால் பைலோஜெனிக் ரிலேஷன்ஷிப் விச் எக்ஸிஸ்ட் அமங் த பிளான்ஸ். இனப்பரிமாண அடிப்படையில் வகைப்படுத்துவதற்கு இவர் எந்த முயற்சியும் எடுக்கப்படவில்லை. இனப்பரிமாணம் பயோலஜிக்கல் ரிலேஷன்ஷிப் முறையில் இந்த தாவரங்களை வகைப்படுத்தவே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.